அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெச்பி சேனல். இப்போ நம்ம வந்து நெய்யாத்தங்கரையில் வந்து சயின்ஸ் எக்ஸ்போ ரோபோட்டிக் நடத்துனாங்க. அப்போ அதை போய் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு தான் போனோம். அப்போது அது போகிற வழியில் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அதில் வந்து ரோபோட்டிக் சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்கும்னு நினச்சோம். அப்போ போனோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நிறையா ஒன்றும் இல்லை. ஒரு 2-3 ரோபோட்டிக் தான் இருந்தது. மற்றது ஃபுல்லாக நம்ம எல்லா எக்ஸிபிஷனில் பார்த்த மாதிரி உள்ள ஐட்டங்கள் தாமே எல்லாமே இருந்தது. அதில் வந்து குழந்தைங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய விளையாட்டுகள், அதுக்கப்புறவு ஃபேன்சி ஜுவல்லரி இந்த மாதிரி உள்ளது. இது ஒன்று மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. அண்டர் வாட்டர் டனல் இது மாதிரி நல்லா இருந்தது. இது வந்து நமக்கு பார்க்கும்போது நிறைய மீன்கள், கலர் மீன்கள் எல்லாமே நமக்கு ரொம்பவே நல்ல அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு எல்லாமே. அதே சமயத்தில் இது நடுவில் போகும்போது நம்மளே ஒரு கடலுக்கு அடியில் நின்று பார்க்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்காகவும் இருக்கும். ஏன்னா இது அப்படி மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. இதெல்லாம் ஒரு நாங்கள் இன்றைக்கி தான் இந்த மாதிரி உள்ள இடத்துல ஃபஸ்ட் டைமாக என்ஜாய் பண்ணது இதில். அப்போ அதுலேயும் பார்த்தோம் நிறைய மீன் வகைகள் ஃபுல்லாக நல்ல பெரிய மீன், அதுக்கப்புறம் குட்டி குட்டி மீன், இது எல்லாமே நிறையா இருந்தது. சில மீன்களோட பேரெல்லாம் எனக்கு தெரியலை, அதுலேயே பேர் எழுதலை அதில். அப்போ இந்த மீன்லாம் பாருங்கள், இது அப்படி தான் கிடக்கு. சில இதில் வேறு 2-3 சைஸ் மீன் தான் டக்குன்னு இந்த மாதிரி நீந்துது. நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் எப்படி நீந்தி வருதுன்ட்டு. இப்படி தான் இருந்தது. நிறைய கூட்டம் வேறு. ஆனால் நம்ம தான் மொபைலில் வீடியோ எடுக்கிறோங்கிறது இல்லை, எல்லாருமே இந்த இதெல்லாம் பார்க்கும்போது மொபைலில் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ வகையான மீன்கள் எல்லாமே இருந்தது இதில் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இதில் இடங்களுக்கெலாம் நீங்கள்லாம் உங்கள் குழந்தைங்களையும் கூப்பிட்டு போனால் அவங்களுக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த கடலுக்கு அடியில் போகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஏன்னா 2 சைடுமே தண்ணியாக இருக்கும், மேலேயுமே அப்படி தான் இருக்கும். அப்புறம் மெர்மெய்டு கடல் கன்னி அதுவும் இருந்தது. அதுலேயும் ஒரு லேடி தான், அவங்க தான் அந்த மீனோட காஸ்டியூம் போட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் இப்படியெல்லாம் நீந்துறாங்கன்ட்டு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு உண்மையான கடல் கன்னிகளோ அப்படின்னு நினைப்பு வரும் அவங்களுக்குலாம். ஏன்னா அவங்களோட புக்ஸ் எல்லாம் இப்போ இருக்குல்ல, லெசன் இருக்குல்ல, அதை வச்சுட்டு. அப்போ அதுவுமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து பஞ்சு மிட்டாய், அதுக்கப்புறம் கோன் ஐஸ் இப்படி மாதிரி இருந்தது. அதுக்கப்புறவு ரோபோட்டில் வந்து டாக் இருந்தது. அதுக்கு பேட்ரி போட்டால் இப்படி மாதிரிலாம் மூமெண்ட் பண்ணுது. அதுவும் நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறவு இன்னொரு ரோபோட் அது வந்து சில படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அதுவும் இந்த டாகி ரோபோட்டு மட்டும்தான் இருந்தது, வேறு ரோபோட் ஒன்றுமே இல்லை. நாங்கள் நினச்சது என்னடானா ரோபோட்டுங்கும் போது நிறையா இருக்குங்கிறனால என் பையனுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் கூப்பிட்டுட்டு போனோம். இது மட்டும்தான் இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த இதில் பார்க்கலாம். அலைக்கும் சலாம்.